ஓசி வேணாம் தான் நானே அதை வந்து தப்புன்னு தான் சொல்லுவேன். இப்போ அதாவது என்னன்னா, இப்போ கலைஞர் டிவி தரேன்னாரு, ஜெயலலிதா மிக்சி கிரைண்டர் தரேன்னாங்க, அப்புறம் அவங்க கிராமப்புற பகுதிகளில் அது வரவேற்பு இருக்காதுன்னு ஆடு மாடு தரேன்னாங்க, அப்புறம் இவங்க இது தரேங்கிறாங்க அது தரேங்கிறாங்க, அப்புறம் உச்சநீதிமன்றம் இலவச பொருட்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. இப்போ உடனே இப்போ 1000 ரூபாயில் ஆரம்பித்தாங்க, இப்போ மற்ற மாநிலங்களில் 2000 ஆயிடுச்சு, இப்போ ஏடிஎம்கே 2000, டிஎம்கே 4000. ஏற்கனவே உண்மையை சொல்லணும்னா இப்பயே வீட்டுக்கெல்லாம் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் அடப்புவாங்க, எனக்கு மாதம் 1000 ரூபா வருது, அதுமாரி 100 நாள் திட்டத்தில் காசு வருதுன்னு வரமாட்டேங்கிறாங்க. நீ இதே மாதிரி 2000, 3000, 5000 கொண்டுட்டு போயிட்டேன்னா ஒருத்தனும் வெளியில் வர மாட்டான். அப்புறம் திரும்பி வடக்கணுங்களை வச்சுக்கிட்டு தான் குப்பை கொட்டணும். இது நாளைக்கு இன்னும் அரசாங்கத்தோடைய கடன் சுமைகளை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். எங்கே போய் நிற்கும்னு நினைக்கிறீங்க? அல்டிமேட்டா கம்ப்ளீட்டா டோட்டலா. ஆமா, என்ன எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் 2000, 3000, 5000, 10,000 எங்கே போவீங்க? அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் வந்து தவறுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அதுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் மக்கள் கவர்ச்சி எதிர்பார்க்குறான். தேர்தல் சமயத்தில் மட்டும் ஓட்டுக்கு வந்து 1000 ரூபா கொடுப்பாண்டி, இப்போ இவனுக்கு ஓட்டு போட்டால் மாதம் 1000 ரூபா தரேங்கிறாண்டின்னு பேசிக்கிட்டு தானே ஓட்டு போடுதுங்க. அதுங்களை பொறுத்த வரைக்கும் ஊழல் செஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன கமிஷன் கொடுப்பேன், நீ தான் இவ்வளோ சம்பாதிச்சல, எனக்கு ஏதோ பார்த்து செஞ்சுட்டு போ அப்படிங்கிற மனநிலை. நான் சொல்றேன், வாக்களிப்பது மனநிலைக்கு மக்களை தள்ளி இருக்காங்கல்ல இந்த அரசியல். நீங்க திருந்துங்க, யார் வேணாம்னா. அதாவது திருந்தி ஓட்டு போட்டு போய் இங்க இருந்து திமுக ஓட்டு போடல, அதிமுகவுக்கு போனா அதிமுக என்ன பண்ணுவாங்க? அதே தானே அவங்களும் பண்ணுவாங்க. வாக்களிப்பது என் உரிமை அப்படிங்கிறத விட வாக்களிப்பது பணம் வாங்குவது என் உரிமைங்கிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க.